காப்பாத்தணும், அரசியல் சாசன சட்டத்தை காப்பாத்தணும். அம்பேத்கர் போய் கேட்டாங்க, ஐயா தேர்தல் வந்துச்சுன்னா நாடு ஜனநாயகமாயிரும் இல்லையா? அம்பேத்கர் சிரிச்சாரு, தேர்தலால நாடு ஜனநாயகமாக முடியாது. ஏன் தெரியுங்களா? இந்தியா ஜனநாயகமற்ற முறையிலே பல்வேறு கட்டமைப்புகளாக வைக்கப்பட்டிருக்கு. இது ஜனநாயகம் ஆகாது. அப்ப என்னங்க பண்ணலாம்? தேர்தலால ஒரே ஒரு பயன் இருக்கு. என்ன பயன்? ஒண்ணு பண்ணலாம், நமக்கு பிடிக்காத ஆட்சியில உட்கார்ந்துட்டு நம்மளை சுரண்டி எடுத்தானா அவனை தேர்தல் இருந்து அவனை அரசியல் இருந்து தூக்கி எறிக்க வேணா தேர்தல் உதவும். இது அம்பேத்கர் பிபிசிக்கு அளித்த பேட்டி. இப்ப அதுவும் இல்லாம போச்சு. எப்படி? அவன் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வர்றான், பெட்டியை தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார்ந்து அவனே தட்டிக்கிறான், தாமரைக்கு அவனே போட்டுக்கிறான். தமிழ்நாடா இருந்தா அவன் பருப்பு வேகாது, சங்கல விதிச்சு அனுப்பிடுவான். ஆனா வடநாட்டுல, பீகார்ல, இன்னைக்கு நடந்த தேர்தலா இருக்கிற குஜராத்ல மிகப்பெரிய அளவுல ஊழலையும் வட்டனை தட்டி விட்டு இன்னைக்கு 2-3 கேஸ் இன்னைக்கு மாத்தி இருக்கு. அப்ப தேர்தல் என்பதை மாற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சதி நடந்துட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2024 மோடியை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அவங்க வேற ஒரு ஸ்கெட்ச் போட்டானுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தல் ஆணையரே அவங்களால போட்டான். தேசிய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக அவங்களால கொண்டு போட்டாச்சு. உச்ச நீதிமன்ற கேள்வி கேட்குது, ஏயா தேர்தல் ஆணையத்துக்கு எங்களுடைய அனுமதி இல்லாம அது ஒரு தனி பாரமா செயல்பட விடாம உங்களால போடுறீங்க என்று கேட்டப்போ அவர் சொல்றாரு, உச்ச நீதிமன்றமே உன் ஏரியாவில் நின்னுக்க, எங்க ஏரியாக்குள்ள வராத. இந்த 5 நாளா அது நடந்துகிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்ப உச்ச நீதிமன்றத்துல உன் வேலையை பாருன்னு சொல்ற அளவுக்கு சங்கிகள் அடுத்த 2024 தேர்தலுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரை 6 வாரத்துக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆக வச்சு கொண்டு உட்கார வச்சிட்டோம். நம்ம வேலை சும்மா இல்லைங்க, சும்மா அந்த 500 பேரை கூட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுல முடிஞ்சு போகாது. பெரிய வேலை இருக்கு நமக்கு, மிகப்பெரிய வேலையை காலத்துல இருக்கு நம்ம செய்யணும். ஜனநாயகமா மக்களை திரட்டுகிற மகத்தான வேலையை நம்ம செய்ய வேண்டி இருக்கு தோழர்களே. நான் சொன்னேன், இந்த கோயம்புத்தூர்னால சொல்றேன், ஈரோடு கோயம்புத்தூர் பக்கம் பக்கம் தானே. சரி, இல்ல கேட்டுக்கிறோம் பூரா போய், அட பாவிகளா நாட்டுல நம்ம இருப்போமா வேணாமா அப்படிலாம் கவலைப்பட வேணாம். எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் வந்தாலும் இந்த நாட்டை வெள்ளையங்கிட்டே இருந்து அடிச்சு மீட்க தெரிஞ்ச நமக்கு இந்த கொள்ளையிலிருந்து மீட்கிறதுனா பெரிய விஷயமே கிடையாது. நீங்க வெளிநாட்டுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சிடும். நேராச்சுல 2 மணிக்குள்ள முடிச்சு நானும் போகணும். இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு படம் பார்த்தீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ் சுந்தரவல்லி தான் கழுவி ஊத்துச்சு அப்படின்னா தேசிய திரைப்பட விழா நடந்துச்சு. தேசிய திரைப்பட விழால காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்த்த இஸ்ரேலுடைய தலைவர், சாரி ஒரு இயக்குனர், அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த படத்தை பார்த்து எப்படியா இந்த கேவலமான படத்தை, இந்த ஆபாசமான படத்தை, இந்த மக்கள் ஜனநாயகமற்ற படத்தை எப்படி கொண்டு வந்தீங்க, எப்படி திரைப்பட விழால இந்த படத்தை போட்டீங்க அப்படின்னு மேடையில ஏறி நடுவராக இருந்த ஒரு இயக்குனர் கழுவி ஊத்திட்டு போயிட்டார். தெரிஞ்சுக்கோங்க, நாம இங்க களத்துல நிக்கிறோம், உலக நாடுகள் நம்முடைய போராட்ட வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறது தோழர்களே. சேர்ந்து நின்னா சிகரத்தை அடையலாம், சேர்ந்து நின்னோம்னா பாசிசத்தை ஒழிக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வைங்க, ஹிட்லர் அவன் பேசுவான், ஆனா பார்ப்பனிய பாசிசம் 2000 வருஷமா இருந்து திண்டு கொழுப்பேறி போயிருக்கு. பார்ப்பனிய பாசிசம் 2000 வருஷமா கொழுப்பேறினது. கொழுப்பா எடுக்கணும்னா முதல் நாம அறிவு சார்ந்தவர்களா இருக்கணும், வரலாறு தெரிஞ்சவங்களா இருக்கணும், வரலாறு மேடைகள்ல பேசணும், வரலாறு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நாம வந்தேரிகளோ கையை கட்டி நிற்கக்கூடிய அடிமைகளோ இல்லை. இந்த வரலாற்றை உருவாக்கியவருடைய பேரம் பேர்த்தீங்க. கப்பலோட்டிய தமிழன் கப்பல் விட்டார்னா இங்க அதற்கான கிட்டத்தட்ட 2 லட்சம் அந்த காலத்துல 2 லட்சம் பங்குகளை முகமது ராவத்தர், பக்கீர் முகமது ராவத்தர் 2 லட்சம் கொடுத்து வாங்குறாரு. இங்க இருக்கிற முஸ்லிம்ங்க, ஈரோட்ல இருக்கிற முஸ்லிம்ங்க 20,000 அன்னைக்கு வீட்டுக்கு டொனேஷன் கொடுத்து போனாங்க. இந்த நாட்டுல எந்த ஒரு செயல்பாடு நடந்தாலும் அதுல ஒரு இஸ்லாமியனுடைய ஒத்த ரூபா இல்லாம இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தைரியமா கம்பீரமா சொல்லுவோம் தோழர்களே,
நீங்க பாபர் மசூதி இடிக்கலாம், ஞானவாபியில போய் லிங்கம் இருக்குன்னு நீங்க சீன போடலாம். RSS தலைவனா இருக்கக்கூடிய மோகன் பகவத் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம், இனி நாங்க கோயிலுக்குள்ள போய் இடிக்க மாட்டோம் அப்படின்னு நாடகம் போடலாம். உங்க நாடகம், உங்க அயோக்கியத்தனம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க என்ன பண்ணுவோம்? மக்களை திரட்டுவோம். நாங்க என்ன பண்ணுவோம்? களத்துல நிப்போம். நாங்க என்ன பண்ணுவோம்? இந்தியாவுல கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தேரிகளாக வந்து ஆட்சி பிடித்து